விஜய் பிளஸ் சீமான் என்னோட கணிப்புல 25% அவங்க கீழே இருக்க போகுது. விஜய் பிளஸ் சீமான் 25. எஸ், விஜய் பிளஸ் சீமான். அது 16-9 இல்லாட்டா 17-8 இல்லாட்டா 18-7 எப்படி வேணுமாலும் இருக்கலாம். ஆனா விஜய் பிளஸ் சீமான் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரைட், நிச்சயமா விஜய் பிளஸ் சீமான் 25% ஓட்டை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு போறாங்க. மிச்சம் இருக்கிற 75% தான் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட போறாங்க. இந்த ரெண்டு கூட்டணியும் எடுத்துக்கோங்களேன், ரெண்டு கூட்டணியுமே ஜெல் ஆகல, அதான் உண்மை. இந்த பக்கமும் அரித்மெட்டிக் இருக்கு, அந்த பக்கமும் அரித்மெட்டிக் இருக்கு, ஆனா ரெண்டு பக்கமும் கெமிஸ்ட்ரி இல்ல. விஜய் கிளியரா சொல்றாரு, ஓகே உண்மையான காங்கிரஸ் வந்து என்கிட்ட தான் இருக்கு, திமுக கிட்ட உண்மையான காங்கிரஸ் இல்ல சொல்லி. அதே மாதிரி விசிகேயும் திமுகவுடைய உறவும் வந்து அந்த அளவு போன வாட்டி இருந்த கெமிஸ்ட்ரி இந்த வாட்டி இருக்குமா டவுட் தான். அதே மாதிரி இங்க வந்து பிஜேபிக்கு வந்து அதிமுக வந்து கொடுக்க வேண்டிய மரியாதையே கொடுக்கல. 27 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. 27 சீட்டும் ரொம்ப ஒன்றும் சொல்லிக்கிற அளவு ஸ்ட்ராங்கான சீட்ஸ் கொடுக்கல. அதனால பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் மத்தியிலையும் ஒரு மாதிரியான ஒரு விரக்தி இருக்கு. ஓகே, அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அவங்க வந்து சீமான் பக்கம் அதிகமா வாக்களிப்பேன்னு சோசியல் மீடியால போட்டுக்கிட்டே வராங்க. விஜய் பக்கமும் வாக்களிப்பேன்னு சொல்றாங்க. விஜய் பக்கமும் வாக்களிப்பேன்னு சொல்றாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, திமுகவும் வாக்களிப்பேன்னு சொல்றாங்க. அங்க வந்து காங்கிரஸ் பிளஸ் விசிகேயோட ஆதரவாளர்கள் வந்து விஜய் பக்கம் போறாங்க. இந்த பக்கம் பிஜேபியோட ஆதரவாளர்கள், அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் சீமான் பக்கம் போறாங்க. ரைட், இது வந்து இப்போ இந்த வாட்டி என்ன இத்தனை எல்லாருமே அவங்க மனசாட்சிப்படி ஓட்டு போட போறாங்க. அதான் நடக்க போகுது. ரைட், அந்த ஜெல் ஆகலை. ரெண்டு கூட்டணியுமே எங்களை பொறுத்த வரைக்கும் ஜெல் ஆகலை. ஸோ ஜெல் ஆகாத பட்சத்தில் இவங்க 3வது ஆளும் 4வது ஆளும் இவங்க ரெண்டு பேரும் 25% ஓட்டை எடுத்துகிட்டு போக போகிறாங்க. இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இவங்களால ஜெயிக்க முடியாது ரொம்ப பெரிய சீட்ஸ்.